போகுதுமா. சங்குன்னு ஐயா யாருங்க? பொம்பளை மாதிரியே வந்துருவேன். நான் ஒரு வேடுவர். வேடுவரா? நீர் வேடுவனா? அப்ப நான் யாயா? யோ வேடுவனா ஒரு ஆள் தாயா? நான் தான் இந்த இடத்தின் வேடுவன். யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். கேளுங்க கேளுங்க ஐயா. யார் சொன்னா? யாத்தா நான் தானே 10 மணில வந்துக்கிறீங்க. ஆமா தான் நான் தான் வேடுவன். பாத்தீங்களா? யார் ஆமான்றது? இல்ல நம்ம செட்டு தான். நான் 10 மணி வேடுவர். டேய் நீ வாரியா? நான் தான் வேடுவர். சரி வேடுவருக்கு இன்னார் இங்க என்ன சொல்லி? எனக்கு ஒரு வேலை தான். என்ன வேலை? முக்கியமான வேலை. முக்கியமான வேலையா? என்னத பாத்தீங்களா? என்னது வாய்ப்பு கிடைக்கலையே. என்னத்த காட்டுறீங்க? தேடே போடு வாண்ட வர போறேன் அவளாரியா? என்னத்த நீங்க காட்டுனீங்க பாக்கிறதுக்கு? எப்படியா வைட் வெட்டிங்க? நல்ல கடிதமா இருக்குமே சும்மா இல்ல. அப்படியே? அப்புறம்னா நீங்க சொல்றீங்க. நீங்க எந்த ஊர்காரங்க? நாங்க இந்த ஊர் தாங்க. எந்த ஊரு? வேள்விமலை சாரல் அடிவாரத்துல சிற்றூர். ஊரு? சிற்றூர். குறிஞ்சி நிலத்துல திணை வச்சு காவல் இருக்கோம். வேள்விமலை சாரல். வேள்விமலை சாரல். ஆமாங்க. நீங்க வந்த நோக்கம் காவல் காக்க. என்ன காவல்? பொம்பளைய காக்குறேன். யோ உங்க நம்பர் இருந்தா பத்தானி தபரா சொல்றீங்க. அவன் அப்படி இல்ல. ஆள் பாக்குறேன்னு சொல்றான். வாங்க. உலகத்துல ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் தன்னைத்தானே யாரும் பாதுகாத்தாத. சரி. நீங்க பெண்களை காவல் முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? முடியாதுங்க. என்ன அகத்தின் அழகு முகத்துல தெரியும். முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டானே. சரி என்ன முகத்தை பார்த்து அப்புறம் என்ன? நான் காக்க முடியாதுன்னு வச்சுக்கிறேன். உமக்கு என்ன வருத்தம்? நீ தானே சொன்ன. சரி நான் வருத்தப்படலங்க. பெண்களை காவல் செய்யணும்னு. நான் பெண்களை காவல் காக்கிறது உண்மைதான். ஆனால் நீங்க நினைக்கிற காவல் இல்ல. உள்ளே இருப்பவர்களை எந்தவித மிருகங்களும் தீண்டி விடக் கூடாது என்பதற்காக காவல் காத்துக்கிறீங்க. பரவாயில்லையா? சரி நீங்க வந்த நோக்கம்? நான் வந்த நோக்கம் என்ன ஆடாது? குறிஞ்சி நிலம். வேள்விமலை சாரல். ஆமாங்க. மலையை பாருங்க. எங்க இருக்கு? இந்த பாரு. அதுதான் வெள்ளிமலை. அப்படியா? அங்க இருந்து இங்க வந்தது எதுக்கு? அழகான மான் பிடிக்க. ஏங்க ஒரு மானை போய் பிடிக்க முடியுமா நீங்க? நல்ல பருவமான ஆளு தாங்க மானை விரட்ட முடியும். என்ன அப்படி சொல்றீங்க? பாருங்க ஒரு மனிதனுக்கு 4 பருவம்னா என்ன பருவம்? என்ன 20, 40, 60, 80. இது என்ன கணக்கு? 20 வயசு என்பது என்ன பருவம் தெரியுமா? என்ன பருவம்? அதான் வில்லம்பு பருவம். ஓ உள்ளில்ல அம்ப பூட்டி எவ்வளவு இழுத்து விடுறோமோ போய் இப்படி பாயே சதக்குன்னு பாயே. அது என்ன பருவம்? வில்லம்பு பருவம். அதான் நானு. அப்படியே இளந்தாரியா? இல்ல சும்மா இருக்கடா. இந்த வீடியோ ஓடல நல்லா கேட்டுடுவேன். என்ன? உட்கார்ந்து ஒண்ணுக்கு இருக்க முடியாது. நின்னுக்கிட்டே தான் இருக்க முடியும். போயா. வாடா கோமணி போடா. அவன் சொல்றான் நீ சிரிக்கடா. வாடா ஐயா. அப்ப முதல் பருவம் இருப்பது அதான் வில்லம்பு பருவம். இங்க பாருங்க என்ன பருவம்? சரி வில்லம்பு பருவம். என்ன சிரிக்கிறீங்க? என்ன எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கேளுப்பா. அவன கூடிய வரங்க. நீங்க சொல்லுங்க நீ மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. என்னங்க சான்னால கட்டதானங்க தெரியும். சும்மா அறியா. மத்தானுக்கு விசாரிச்சு பாருங்க. அத மாடு கெஞ்சி மாடு. சரி சரி சரி. என்ன 20 வயசு வில்லம்பு பருவம். 40 வயசு என்பது அது என்னங்க? பொட்டி பாம்பு பருவம். அது எனக்கு விலங்கல. பொட்டி பாம்பு என்ன இருக்கு? பொட்டிக்குள்ள பாம்பு இருக்கு. பாம்பு இருக்கு. கூடிய தேச தூக்கிட்டு தட்னாத்தானே மண்டை கிளம்பு. ஓ மூடி திறங்காக்கின் முகம் காட்டும். மகுடி எப்படி ஊதுன? அப்படி 40 வயசுன்னா அத என்ன பருவம்? பாம்பை தட்டி விட்டு தான் கிளம்பும். தட்டி விட்டாதே மண்டைய தூக்கும். மண்டைய தூக்கும். அதெல்லாம் செருப்புட்டு அடிக்க வேண்டியது. சரியா சொல்றாங்க. சம்முராசல ஒரு முதல்வாதியா வந்தேன். இன்னைக்கு 60 வயசு இருப்பது அது என்ன பருவம்? அதான் என்ன ஆலயமணி பருவம். என்னங்க ஆலயமணி கோயில் இருக்கிறதுக்கு சம்பந்தம் இருக்கு? ஆலயமணி சும்மா தொங்குமா இல்லையா? ஆமா தொங்கும். இழுத்து பிடிச்சு அடிச்சாத்தானே மணி டைங்கன்னு சத்தம் வர. அது என்ன வயசு? 60 வயசு என்பது ஆலயமணி பருவம். ஓ 80 வயசு என்பது அதான் சொன்னேன் பழைய துணி பருவம். எனக்கு விலங்கலையே பழைய துணினா 80 வயசு ஆயிட்டா இருக்கிற ராமதாஸ் ஏன் வயசை குறைக்கிற? 90. எங்க இருக்கு ஏது இருக்குன்னு யாருக்கு தெரியாது. ஓஹோ இதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில இப்படி பருவ காலங்கள் உண்டு. அப்ப நீங்க இதுல அடைந்த பருவம் அதான் வில்லம்பு பருவம். அப்ப தாங்கள் அடைந்தது வில்லம்பு பருவம். ஆமா வில்லம்பு பருவத்தோட வந்ததனாலதான் நீங்க வில்லம்போட வந்திருக்கீங்க. ஆமாங்க. சரி பருவம் எல்லாம் சக்கரத்தை சொல்லிருக்கீங்க. தாங்கள் இங்க தேடி வந்த அளவுக்கு அந்த மான் இங்க இல்லையங்க. இருக்கு. நான் போய் சொல்லுவேனா? கேளுங்க சத்தியமா கேளுங்க. மான் இல்லன்னா இப்படி நான் ஊருக்கு ஓடி போறேன். வேடுவரே உங்களை ஏமாத்த விரும்பல. மான் இங்க தான் இருக்கிறது. ஆனா எங்க கிட்ட இருக்கிறது உங்களை பார்க்க பாவமா இருக்கு. என்னையா?
ஏன்னா உங்க பார்த்தா பெரிய இடத்து இல்லாம இருக்கீங்க. உண்மைதான். நீங்க ஈண்டா 100 மான் உங்க மடியில வந்து விழுங்க. ஆமா ஆமா. ஆனா நீங்க எதிர்பார்க்கிற மான குடுக்குற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்ல. ஈண்டு சொல்லுங்க, ஒரு நொண்டி மான் ஒண்ணு இருக்கு. யோ தாயா ஏயா நீ வெளிய வச்சிக்கிறியா? ஏயா சும்மா தெரிஞ்சால சொல்ல கூடாதீங்க. அப்படியா? தேவையில்லாத விஷயம் நீ பேசாதீங்க. இல்லங்க, குளிக்கல விழுந்து கால் உடைஞ்ச மான் ஒண்ணு வளர்க்குறோம். அந்த மான் வேணா ஆண்டு போறீங்களா? அதெல்லாம் வேணாம்யா. இந்த மான் மாதிரி ஆகுமாயா? அது பாட்ட சட்டமு. பேசாம போய்க்கிருக்க. சரி, மானோட கொம்புக்கு ஆசைப்பட்டு வந்தீங்களா? மானோட தோலுக்கு ஆசைப்பட்டீங்களா? மானோட கறிக்கு ஆசைப்பட்டு? நல்லா சொல்றீங்களா? பரவாயில்ல. சில பேர் வேட்டைக்கு போனாங்கன்னா மானுடைய கொம்புக்கோ அதனுடைய தோலுக்கோ இறைச்சிக்கு ஆசைப்படுவாங்க. சரி, நீங்க இந்த மான் மேல அப்படி ஆசைப்படல. ஓ, உயிரோட பிடிக்கணும். இத கட்டி அணைக்கணும் ஆசை. மானை போய் வளர்க்க முடியுமா விடுவரே? மானை வளர்க்குற அளவுக்கு ஒருத்தர் காசு பணம் நிறைய வச்சிருந்தாதான் அவனால வளர்க்க முடியும். பாருங்க, நீர் மானை போய் உன்னால எப்படி என்னங்க? உலகத்திலே பெரிய பணக்காரன உலகம் தான்டா. சிவ சிவா, என்ன பெரிய பணக்காரரா? பெரிய கோடீஸ்வரங்கிற பெரிய பணக்காரங்க என்ன மதத்துக்கு நாடத்துக்கு வர்ற வீட்டுல இருக்கீங்க? நீங்க பணக்காரன் அப்புறம் ஒரு டீ வாங்கி கொடுக்க போயாட்டு. ஏன்னா பூரா போய் வாங்கி நிலத்தால திண்டீங்க. எங்க எங்க என்ன இங்க தம்பி உங்க பேர் சரியில்லை. வாங்க இங்க பாருங்க, யாருக்கு அள்ளி கொடுத்த பழக்கம்? நானா முதல் நாள் வேடுவரே, நானா முதல் நாள் நைட் ஒரு பீடா வாங்கி கொடுத்தேன். ஏங்க, வேண்டாம் இல்ல காது. மானை வச்சு வளர்க்க வீடு வாசம் இருக்கா? ஒண்ணுக்கு 5 வச்சிருக்க வீடு. என்னது வீடா? சொந்த வீடு தான். ஏன்னா நீ சங்கத்துல ரொம்ப வீட்டு வாடகை கட்டல, மான கடை கட்டு போச்சு. நான் இல்லையா? ஏயா நீ வர? ஏய், நானா அது? புரியா போறீங்க? அப்போ வீடு வசதி எல்லாமே இருக்கு. ஆமா ஆமா. எவ்வளவோ விஷயம் சொல்றீங்க. அதனால ஒரு உண்மையை சொல்றேன். நல்லா சொல்லுங்க. மானு மட்டும் இல்ல, வந்த வழி பார்த்து போயிட்டு வாங்க. நீ எல்லாத்தையும் பேருங்க. அது மட்டும் இல்லன்னு சொல்லாதீங்க. ஏங்க, நான் பொய் சொல்ல மாட்டேங்க. நான் யார் தெரியுமா? நம்பிராச மையம், பொய்யா சொல்ல மாட்டேன். சரி, நான் கேக்குறேன். ஆமா, உங்க ஊர்ல எத்தனை வீடு இருக்கு? 7 குடிசை. 7 வீட்டுக்கு உங்க அப்பா தலைவர். எங்க அப்பா அப்படியா? இந்த உலக மக்களுக்கு பெருங்குண்ட தலைவன்னா எங்க அப்பா தான்டா. சாதனாளா? அப்படியா? அப்புறம் என்ன? பெருங்குண்ட தலைவன் பெருங்குண்டாளியா? சங்கரன். உண்மைக்குமே பெரிய ஆளவரு. உண்மைக்குமே நான் அந்த விஷயத்துல ஏத்துக்கிறேன். ஆனா ஒரே ஒரு வருத்தம். சொல்லுங்க. ஆள் நல்லா இருக்கீங்க. உங்க அப்பா அம்மா பேர் என்ன? அப்பா பேரு பொன்னம்பலம். என்ன போலாம்? அம்மா பேரு புன்னழகி. மதனு. அந்த பண்ணர் வளர்றா. ஏயா பொன்னம்பலம் பொன்னழகின்றது யார் தெரியுமா? யாரு? அவங்க வெள்ளிமலையா? ஆமா. ஓ, வெள்ளிமலை பொன்னம்பலம் பொன்னழகின்றது எங்க அத்தையும் எங்க மாமாவுமியா. நான் கேக்குறேன், இந்த ஊர் உலகத்துல பொன்னம்பலம் பொன்னழகி எங்கேயும் பேரே இல்லையாத்தா? எங்க அத்தைக்கு எங்க மாமாவுக்கு மட்டும் தான் இருக்கு. டேய் போடா. ஏய், போயா போயா. என்ன உங்க ஒப்பே விட்டு உள்ள வரா? பேசிடல. கவட்ல வைடா. கவட்ல பயறீங்க. என்ன சொன்னாலும் செய்யும் இந்த கிளி. சொல்லிக்கிட்டே இருக்கேன். பொன்னம்பலம் பொன்னழகு எங்க அத்தை எங்க மாமா. கேளியாங்க, இந்த உலகத்துல பொண்ணு பொண்ணு பேரை தவிர யார் பேர் இல்லைன்னு கேட்கலையா? யார் யாத்த இல்ல இல்லத்தா அப்படி சொல்லி திங்க கம்படுறா. டேய் கம்படு. அவன் சொல்ல சொல்ல இல்லைன்னு சொல்லு. அட மண்டே பேசாம உட்காரு. கோமாளி சொல்றான்னு சொல்ற. யோ, அதான் எங்க அம்மா அப்பா. அரட்டாதியா. என்ன உங்க அப்பா அம்மாவா? அப்புறம் என்ன? எங்க அத்தை மாமா உங்க அப்பா அம்மாவா? அப்படா நீங்க எங்க அத்தை மகனா? ஆமையா. பொன்னம்பலத்துக்கும் பொன்னலைக்கும் பிறந்த எங்க அத்தை மகனா நீங்க? நானே தான். அப்பனா நீங்கள் நானும் பங்காளி. கேளு. ஏண்டா கூமுட்ட பேல ஐத்தமே என்ன பண்ண? என்ன அவனே? அத்தமே பங்காளியா? மச்சினையா பங்காளி. எங்க ஊர்லலாம் அப்படித்தான் மரம் வச்சு கூப்பிடுவாங்க தெரியுமா? எங்க ஊர் முறை தெரியுமா உங்களுக்கு? ஐத்தமே என்ன அவனே? என்னது? மச்சினை இல்லையா? பங்காளி. எங்க ஊர் வழக்கமே உங்களுக்கு புரியாது. இப்ப அங்க கேளுடா. இப்ப அது கேளுடா. யாரு சொன்னா? கேளு. கேளு. அத்தம்மா என்னப்பா? அத்தம்மா என்னத்தா வேணும்? சொல்லு. சொல்லுதா? சித்தப்பா. என்ன வேணும்? சித்தப்பாங்க. ஓ மயம் முண்டாட்டி மாமியோட என்ன வேணும்? மைத்த புடுங்க வேணும். ஐயா சொல்றா கேன போல. ஓ மயம் முண்டாட்டி மாமி என்ன வேணும்? என் மயன் பொண்டாட்டியோட மாமியா எனக்கு பொண்டாட்டி வேணும். அப்படி சொல்லு. ஏன் முடிக்கிற? போட்டு வச்சுக்க. வேடுவர கை ஓங்காத மான தரமாட்டேன். மான் இங்க இருக்கு. ஏதோ மச்சர் நாய் போயிட்டீங்க. மான் இல்ல, வந்த வழி பார்த்து போங்க. வாங்க, நீ கோவப்படாதீங்க. நீ கோவப்பட்டா எனக்கு காரியம் ஆகாது. மான் இல்லங்க. உனக்கு என்ன வேணும்? பொண்ணு வேண்டுமா பொருள் வேண்டுமா? என்ன வேணும் கேளியா? வேற்றாளா இருந்தா நான் பேசலாம். இப்ப சுத்தி முத்தி பார்த்தா என் சொந்தக்காரரு எங்க அத்தை மகனாய் போயிட்டீங்க. என்னையா? அத்தை மகன்றால நான் யார்ட்டையும் பொய் சொல்ல மாட்டேன். உண்மையை சொல்றேன். தேவரையா மீது சத்தியம். எங்க இடத்துல மானே கிடையாது.
நான் உண்மை சொல்லுவாயா? என்ன ஐயா தேவரையா மீது ஆணையா சொல்றேன். நான் தேடி வந்து மானும் இல்ல ஒண்ணும் இல்ல. பின்ன உன் தங்கச்சி வள்ளி தான். வள்ளி உமக்கு எதுக்கு? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணமா? ஏன்டா அழுகுற? அழுகாதடா. ஐயா என்ன பண்ணுவே? ஏன் அழுகுற? இந்த ஊரு மக்களுக்கே தெரியும் என்ன எவ்வளவு செல்லமா என் தங்கச்சியை நான் வளர்த்துக்கிட்டு வர்றேன்னு. சரி இப்ப வந்து நீ பொண்ணை கொடுன்னு கேக்குறிய? கெட்டிக்க மச்சான் கெட்டிக்க. என் தங்கச்சிக்கு கெதிச்ச இளவட்டம் யாரா சிக்குவான்னு இருந்தேன். ஆனா ஒரு நிபந்தனை, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியமா? சத்தியம் பண்ணி கொடுங்க. வளர்த்த பாசம் கண்ணை கட்டுது, சத்தியம் பண்ணி கொடுயா. என்னடா வேணும் கேட்டா? மச்சான் சொல்லியா? என் தங்கச்சிய கல்யாணம் முடிச்ச பின்னாடி நான் சொல்றதை செய்வேன்னு சத்தியம் பண்ணிட்டீங்க. ஒரே ஒரு நிபந்தனை தான், என் தங்கச்சியை உங்களுக்கு கட்டி கொடுத்த பின்னாடி கடைசி வரைக்கும் என் தங்கச்சிக்கு நீங்க தண்ணியே வராம பாத்துக்கிறேன்னு. நீ நின்று அமையாத உலகம்னா ஏன் சொல்றது தெரியுமா? என் தங்கச்சிக்கு தண்ணி வந்தா பிடிக்காதுங்க. ஏயா தண்ணி இல்லாம எப்படியா? என்னையா தண்ணி வந்தா தங்கச்சிக்கு பிடிக்காது. ஐயோ அப்ப நேரா வாயா, உன் பேச்சு நல்ல. நீ வாங்க, நீ கவலைப்படாதீங்க. நீ என்ன வேணும் கேட்கலாம் என்கிட்ட தாராளமாக. சரி மச்சான் தானே. சரி வேற மாதிரி கேளா? ஏன்டா? சரி 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 சொல்ற கேளு. யா அல்லாஹ் வாயா பாருங்க, எம்மதம் செம்மதம் நினைக்கிறீங்களா? சரி 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 உள்ளதுக்கு புரிஞ்சு போயிடுது. கோச்சுக்கிறாங்க. ஆமா சரி உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். சொல்லுங்க. நீங்க விரட்டுங்க. சரி. நீங்க தேடியமான் உள்ளதானே இருக்கிறது. உள்ள அழைச்சா வருமா? கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட்டு யார் வராம போது போதுமா? பழையில் தபிமான்களே மாணவர்களே நீங்களே யாரு மாமா இவரு? மாமா ராதா, மாமா உனக்கு தான் இன்னைக்கு வாய்ப்பு தர போறேன். இத்தனை நாளா நீ ஆடுன பாடுன வந்திருக்க வேடுவர் நம்ம இனத்தவர் தான். ஆனா அவர் என்ன பார்த்த எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. நீ சத்தியம் பண்ணு, நான் சொல்றதை செய்ய வேண்டும். செய்வே மாமா. வந்திருக்க வேடுவருக்கு உண்மைக்குமே வில்லம்பு பருவம் தானா? பழைய துணி பருவம் இல்லையா? சந்தேகமா இருக்கிறாரா? ஐயோ மச்சான் மன்னாரு உங்க அப்பா என்ன சொன்னாரு? ஐயோ மச்சான் சூப்புடாரு எங்க வாங்கி செஞ்சாரு. ஐயா மச்சான் மன்னாரு எங்க போய் செஞ்சாரு? அத கட் பண்ணிருப்பா நல்லா. ஐயோ மச்சான் மன்னாரு வாங்க மச்சான் வாங்க, உங்க வழிய பாத்து போங்க. என்ன பருவம் என்று கேட்டு எனக்கு புலப்படல. கொஞ்சம் என்னோட சீனியாரிட்டி. என்னடா வர வர மூஞ்சி ரொம்ப அடி வாங்கி போச்சடா. என்னங்க தேப்புகள் வச்சு தேய்க்கணும்ங்க. நல்லா தான் பரவாயில்ல. தெளிவுபடுத்திடுவோம். வேடுவரே, ஆமா நீங்க தேடி வந்த வள்ளி இதுதான். அழகான பெண்மகளே, நீர்தானே வள்ளி? ஆமா. ஆளலும் சோண்டு முகரே உனக்கும் கால ஓடுது. ஏ உடம்புல பேக்கு போடாத. அடி பொண்ணா பிறந்த மலை எங்க அம்மா மருமகளே. அடிபொன்னா பிறந்தவளே எங்கம்மா மருமகளே. நான் கைராசி கரணடி என் கைய தொட்டு வாத்திக்கடி. ஏண்டா ஜெயராஜ் வில்லம்பு பருவம் தானா? சீமச்சமத்தி ராசாத்தி தானே மகராசி. சீமச்சமந்தி ராசாத்தி நீ சிரிச்சா தாண்டி மகாராணி. ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவேன். ஆசைப்பட்டதை நான் விட மாட்டேன்.
கட்டி வந்தவளை சிட்டி குருவி ஓ சிட்டு முகம் பின்னுதடி மஞ்ச தொழுவி நல்லா ஆடுதானா தப்பான ஆள்கிட்ட ஆடிக்கிறீங்க. பார்த்தேன் நண்பர்களே, இது உங்களுக்கு தொங்கச்சி வேணும் விடுவர. அப்படியா? தங்கையே எந்தன் தங்கையே நம்மிடத்திற்கு ஒரு வேடுவர் வந்திருக்கின்றார். மானூன்றை தொலைத்து விட்டார். நீங்க பாத்தீங்களா? அண்ணன் பார்த்திருந்தால் அவர் கையில் புடித்து கொடுத்திருப்பேன். அப்படியே இவளேற பேச்ச அனுப்பவும் தானே. நம் இனத்தவர் என்ற ஒரு காரணத்தில அண்ணன் கொஞ்சம் இனத்தவர் என்றால் வராத ஒரு ஜீவனை வந்தது என்று சொல்லி பேசிக் கொள்ளலாமா? தங்கையே சாதிப்பட்டு சன்னியாசுக்கு உண்டு என்ற அபிமானிய முறைப்படி நமது குலப்பண்பு குன்றாமல் நம் இனத்தவர் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் அவருக்கு முறைப்படி வரவேற்பை கொடுத்து இங்கு நிறுத்தியுள்ளேன். அப்படியா? வரவேற்பு நானும் கொடுக்கலாமா? கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். வாருங்கள் வேடுவரே. இன்னைக்கு ஒரு புதுமண தம்பதியினர் கல்யாணம் ஆகி ஒரு 3 மாசம் ஆகுது. இன்னைக்கு வீட்டுக்கு யார் வந்தாலும் அடைச்ச கதவை திறக்கவே கூடாது. இல்ல யார் வந்தா பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். மௌன வருது 2 பேரும் அப்படின்னு சொல்லி போட்டியில வச்சாச்சு. போட்டியில 2 பேருமே அமைதியா இருக்காங்க. இந்த மாப்பிள்ளையோட அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க வந்ததும் ஆம்பளைக்கு கொஞ்சம் வீராப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும். என்னதான் இருந்தாலும் அவகிட்ட தோத்து போயிடக்கூடாதுல்ல. நான் அம்மா கூப்பிடுறாங்க, மகனை பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன காணாமே, ஆளை காணாமே, வெளியூர்ல எதுவும் போயிட்டாங்களோ காணாமே அப்படின்னு கூப்பிட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க. அந்த ஆம்பளை நினைச்சாரு, ஆத்தாடி இவளுக்கு முன்ன தோத்து போக கூடாது, வாய் திறந்து பேசவே கூடாது, ரொம்ப அமைதியா இருந்துட்டாரு. இந்த பொண்ணோட அம்மா அப்பா அடுத்து கொஞ்ச நேரத்துல ஒரு நொடிதான் பிள்ளையோட பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே அம்மா அப்பா நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். புருஷன் பார்த்தாரு, ஏன்டி இன்னி முழுக்க எங்க அம்மா அப்பா கூப்பிட்டு கத்துனாங்க, நான் பேசக்கூடாதுன்னு நீ உடனே பேசிட்டே. 3 மாசம் கழிச்சு எங்க அம்மா அப்பா வராங்க, அவங்கள பார்க்காம நான் இருக்க முடியுமா? ஆனா நான் தோத்து போதனா வச்சுக்க, உங்கள்கிட்ட தான் தோத்து போறேன், வேற யார்கிட்ட தோத்துட்டு போறேன் அப்படின்னு பொண்டாட்டி விட்டு கொடுத்துட்டா. அவங்க ஒரு வருஷம் ஆச்சு. 1 வருஷம் கழிச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அடுத்து ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அடுத்து ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுங்க. பாருங்க, ஐயா கெடா வெட்டி ஊருக்கே விருந்து வச்சிருக்காரு. கெடா வெட்டி அதெல்லாம் வேணாம், கெடா வெட்டி ஊருக்கே விருந்து. அப்பதான் கேட்டாலாம், ஏயா 2 ஆம்பளை பிள்ளை முத்து கணக்கா பெத்தேன், ஒரு சாக்லேட் கூட யாருக்கு நீ கொடுக்கல, கடைசியில பொட்ட புள்ள பத்தி இதுக்குனே கெடா வெட்டி ஊருக்கே விருந்து வைக்கிறேன்னு பொண்டாட்டி கேட்க.
அப்பதான் அவன் சொன்னானா, ஆம்பளை பிள்ளைய கண்டு தாண்டி அன்னைக்கு எங்க அம்மா அப்பா வரையில கதவு திறக்காம வைராக்கியமா கல்லூரி மங்க மாதிரி நான் இருந்தேன். பொம்பளை பிள்ளைய கண்டு தானே நீ மட்டும் கதவு திறந்த. அதனால கடைசி காலத்துல எனக்கு கதவு திறக்க பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னாராம். பாத்தீங்களா, பொம்பளை பிள்ளைலாம் எவ்வளவு பொக்கிசம். பொம்பளை பிள்ளை சொன்னா ஆம்பளை கேட்கணும். ஆமா, நம்மள கிராமத்துல இருக்கோம்னு நினைக்க கூடாது. கலியுகமா போச்சு. பொம்பளைகள் எல்லாம் ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. பள்ளிக்கூடமா இருக்கட்டும், எங்கே இருக்கட்டும், கடையா இருக்கட்டும், பிள்ளைகளை எந்த நேரத்தில் கூட்டிட்டு வாங்க. அது 5 வயசு சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, 15 வயசு குமரி பிள்ளையா இருந்தாலும் சரி, பிள்ளைங்களை பத்திரமா பாத்துக்கணும். அதுதான் நம்மளுடைய இந்த காலகட்டத்துக்கு பொம்பளை பிள்ளைகளை ரொம்ப பாதுகாக்கணும். அதனால கணவன் மனைவி பத்தி அருமையா சொல்றேன். சரி, அப்ப கணவன் மனைவி ஒண்ணு சேரணும் சேர்ந்தா பிள்ளையும் பிறக்க. அதுக்கு கல்யாணம் ஆச்சாமா அவனுக்கு? ஆகல. அப்படி சொல்லு. ஆகல. எனக்கு ஆகல, உனக்கு ஆகல. உங்களுக்கு அப்பா உங்களுக்கு எனக்கு ஆயிடுச்சு. அப்பாடி. ஆகையால 2 பேரும் சேர்ந்தாத்தான். எதுக்கு இவ வீர சூரே மதுரக்கர மாமே மாமே, இவ வீர சூரே மதுரக்கர மாமே மாமே, உனக்கு மாலை போட மணமகள நானே வாரே. அட பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு, நாளொன்னு வச்சாச்சு, நலங்கோட கல்யாண பேச்சு. இவ வீர சூரே மதுரக்கர மாமே மாமே, உனக்கு மாலை போட மணமகள நானே வாரே. கண்ணழகா வண்ணமயிலு, கண்ணுபடுவோ சின்ன குயிலு, கொஞ்சி கிளினா கோவப்பழமா, கோவப்பட்டானி மண்ணு புழுதா. பொம்பளை கிட்ட தம்பி இருக்கு, தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும், அம்மு இழுத்தா என்ன நடக்கும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும். பொட்ட பிள்ளைய சொன்னபடிதான் நடந்துக்கணும் நடந்துக்கணும். பட்டு புடவை பாவாடைய துவச்சு எடுத்து கொடுத்திடணும். மாமாட்டு பார்க்காம நல்லொன்னு கேட்காம காவோரம் பூசுத்தலாம். இவ வீரே சூரே மதுரக்கர மாமே மாமே, உனக்கு மாலை போட மணமகள நானே வாரே. மானு கடையால இருக்கா? சீக்கிரம் சொல்லுங்க. வெள்ளு நம்பிட்டு வேறு அங்கேயே பார்த்துட்டு நிக்கிறாங்க. கல்யாணத்தை பார்த்து போயதே கூப்பிடாத. ஆத்தா இருந்தது இருந்தீங்க. கல்யாணத்தை பார்த்துட்டு முழுமையை பார்த்த புண்ணியத்தோட போங்க, அவசரப்பட்டு கிளம்பாதீங்க. ஆமா, அடையாளத்தை சொல்லுங்க. அடையாளம் இதோ. கயாத கானகத்தே நின்றுலாவோ, காயாத கானகத்தே நின்றுலாவும், காயாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரியாக நானா. காயாத கானகத்தே நின்றுலாவும் காரிகையே. ஆ ஆ நீயாதமா நீயாதமான் காணக்குறவர் கண்மணியனவன காணக்குயில் நிகழ்கள் உடவது, தேனும் பாலும் தின்பதெல்லாம் ஒரு உள்ளது போதும். தேனும் பாலும் தினைமாவும் தின்பதெல்லாம் ஒரு உள்ளது. நீயாதமான் சாயாத கொம்பரேண்டி இருந்தாலும் சாயாதா கொம்புரண்டிருந்தா
ஒரு மான்வரை கண்டதுண்டோ பொன் போடல் மேல் பொதுவன் போட்டலில் மீனி உனக்கிட்ட அழகிய மாடார கண்டதுண்டோ கண்டதுண்டோ இந்த மானுக்கான சரியான அடையாளமே இது கிடையவே கிடையாது. பொய் சொல்லி வந்திருக்கீங்க. மானுக்கு உண்டான அடையாளம் தான். இல்ல. மானுக்கு மறுபெயர் பெண். யார் அது? உன்னதான். நான் வேற ஆளை காதலிக்கல. நீ கருதா பொம்பளையா போனா உன்னை எவனும் கட்ட மாட்டான். ஏத்தா கருப்பாருல யாரும் கட்டிக்க மாட்டாங்களா? இது என்ன கொடுமையா இருக்கு? ஆ! தொட்டு பேசாதயா பொம்பளை பிள்ளைய. தொடாதீங்க, பெயிண்ட் அழிஞ்சிருமா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டு வச்சிருக்கேன். உனக்கு ஏத்த பாப்பா நான். நான் அவனைத்தான் கட்டிப்பேன். கேளு. நான் கட்டிக்க மாட்டேன், அவரை தான் கட்டிப்பேன். நீனே கேளு. நிக்கக்கூடிய மாப்பிள்ளை சரியில்லைன்னு போய் ஓடி போயிடுறேன். அதுக்காக மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை விட்டு வேற ஆளையா கட்டிக்கிட்டு இருக்க முடியும்? அப்படிலாம் சொல்லணும்னா அழகான இருக்க மாப்பிள்ளை கட்டிக்கணும்னா பாதி பொம்பளை. அந்த சுப்பனு இறந்து போயிடுறான். இந்த முனியாண்டி வீட்டுக்கு போயிட்டான். போனா அதோட மனைவியை கூப்பிட்டு இந்த மாதிரி வயக்காட்டு போனேன். தண்ணி வாய்ச்ச சுப்பனுக்கு எனக்கு ஏற்பட்ட சண்டையில் நான் அடிச்சு விட்டேன். அவன் இறந்து போயிட்டான். சொன்ன உடனே ஐயோ பாவத்தை ஏன் அடிச்சிங்க அப்படின்னு சொன்ன உடனே விட்டாச்சு. 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் வீட்டுக்கு முன்னாடி நல்லா கறி கிளம்பு வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு கட்டில் முனியாண்டி படுத்துருக்கேன். தூங்கும்போது நிலவை பார்த்து இவனா சிரிச்சானா. ஆமா, சிரிச்ச உடனே எதுக்கு சிரிக்கிறிய, உனக்கு கிறுக்கு வந்துச்சா அப்படின்னு பொண்டாட்டி கேட்க. இல்லடி, இந்த மாதிரி முனியாண்டி என்ன கொண்டல, நான் தான் அடிச்சு கொண்டேன் அப்படி சொல்ல. இந்த விஷயம் முன்னாடி தெரிஞ்சு போச்சு, 2வது தெரிஞ்சு போச்சு. ஒரு நாள் பொண்டாட்டியும் புரிஞ்சனுக்கு ஒரு சண்டை. கம்புட்ட போட்டிருக்கேன் வதக்குண்டு முனியாண்டி ராமாயன் வெளியே கத்திட்டு போய் சொன்னாலா, இந்த முனியாண்டி கொல்ற மாதிரி என்னையும் கொல்ல வர கத்திட்டு போட ஊர் சின்னமே கூடிருச்சு. ஏண்டா முனியாண்டி கொண்டது நீந்தானா, சுப்பனை கொண்டது நீந்தானா, பாடான்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இங்கே படிச்சு விட்டு போனாங்களாம். காவல்துறையில் ஒப்படைச்சிட்டாங்களாம். இப்படி பல நாள் திருட என்னைக்காவது தவறு செய்து என்னை கண்டிப்பா அனுபவித்தான் ஆகணும். அப்படியே எங்க பொண்டாட்டி சொல்லக்கூடாதுன்றீங்க. அப்படி பொண்டாட்டி சொன்னதுனாலதே அவன் தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. இதே சொல்லாம இருந்தா இல்லையா புருஷன் இல்லையா? புருஷன் இல்லைனா அது புருஷனா இருந்தா நீ தன்னுடைய மனைவி கிட்ட என்ன சொல்லணுமோ அதான் சொல்லணும். புருஷனா இருக்கு, பெத்த புள்ளையா இருக்கு. தப்பு தானே. அப்புறம் புருஷனுக்காக விட்டு கொடுத்துட்டா போக முடியும்? என்ன பார்த்தாலும் புருஷன் செஞ்சாலும் தப்பு தான், புள்ள செஞ்சாலும் தப்பு தான். தப்பு கேட்ட தண்டனை மனசாட்சி இருந்தா நீ சொல்லுவியா, என்ன சொல்லுவாப்பா? ஏன் அந்த மைக்கு நல்லாவா இல்ல இங்க கட்டி ஏறிக்கிட்டு வரியுது? ஏன் அந்த மைக்கில் நின்று பேச நான் பக்கத்துல வந்தனா ஆம்பளைக்கு புத்தி எங்க போகுதுன்னு வரு. எதுக்கு வரணும் அவசியம் எனக்கு என்ன தேவையா? எங்க பொம்பளை சொல்றத ஆம்பளை கேட்டு நடக்கணும். எந்த இடத்துலயுமே பொம்பளை சொன்னா ஆம்பளை கேட்டு நடந்தா பிரச்சனையே கிடையாது. எப்ப ஒரு ஆம்பளை மனைவி இடத்துல தோத்து போறானோ வாழ்க்கையில வெற்றி அடைவாராம். இப்படிதான் பாருங்க, பொண்டாட்டி புருஷனுக்கு ஒரு போட்டி. என்ன போட்டி தெரியுமா? கதைக்கு நான் பேசுறேன். என்ன இந்த கதை வேணாமானே சொல்லவா வேணாமா? சொல்லாமல சொல்ல. திறமையில் பொறுமையில் பெருமடைய காத்துக் கொண்டிருக்கும் வேடுவரே, வில்லெடுத்து விளையாடும் வேடுவர் குலமகனை, சொல்லெடுத்து உரையாடும் முத்தம குணத்தவரை வருகே. தாங்கள் யார்? வந்த காரணம் எதுவாக இருந்தாலும் என் அண்ணனிடத்தில் தெரிவித்தாலும் என்னிடத்தில் சொல்லுங்கள். முடிந்த அளவிற்கு உதவி செய்ய காத்துக்கொண்டே இருக்கிறோம். வந்த காரணம் என்னவோ சொல்லுங்கள் பார்க்கலாம். அருமையான பேச்சு, நல்ல வரவேற்பு. வரும்படியிலே அழகான ஒரு மான் குடத்தை பார்த்தேன். அது ஒரு மான், அழகானது, அன்பானது, மிக ஒரு பாசமானது. இருந்தாலும் இந்த மானுடைய பெருமை என்ன, இதனுடைய அழகு என்ன அப்படின்றத நான் எடுத்து ஓதட்டேவா? இருந்தாலும் மானுடைய பெருமை என்ன அப்படின்றத மலையோரம் கண்டேன் அழகான மானை, மலையோரம் கண்டேன் அழகான மானே, மானோடு நானோ விளையாட தானே, கலைவாணி திகழும் எனதாசை மானே,
கவிமாலை சூடும் எனதாசை மானு மானா நனனா அழகுள்ளமா எனதாசைமா அழகான மான் பிடிக்க பல நாள காத்திருந்தேன் தாளாத ஆசையாலே தவியா தவிக்கிறேன் தாளாத ஆசையாலே தவியா தவிக்கிறேனே அழகுள்ள மான் எனதாசை மான் அழகான மான் பிடிக்க பல நாளோ காத்திருந்தேன். எத்தனையோ மானுக்கு இது போல பார்த்ததில்லை. எத்தனையோ மாடிருந்து இது போல பார்த்ததில்லை. எத்தனையோ மாடிருந்து இது போல பார்த்ததில்லை. இந்த மானை பார்த்ததாலே இந்த மாடி பார்த்ததாலே இந்த மானை பார்த்ததாலே ஓடோடி நாடு வந்தேன் எனதாசைமா அழகுள்ளமா எனதாசை இந்த மானை பிடிப்பதற்கு தலைவி என்ற ஒரு காரணத்தாலே நீங்க கொடுக்கணும் அனுமதி. நான் பிடிக்கணும் மானை சொல்லுங்க. அனுமதி கொடுத்தா மானை பிடிச்சிருவீங்களா? ஏன் அவ்வளவு தூரம் ஓடி வந்தவருக்கு மான் இங்கதான் வந்துச்சுன்னு பாத்தீங்களா இல்ல வேற எங்கேயும் போச்சுன்னு ஒரு யதார்த்தமா பேசணும்னு வந்தீங்களா? இல்ல இல்ல மான் இங்கதான் இருக்கு. மான் இங்க வரலையே. மானை கண்ணால மான் பார்த்தா வருவதற்கான இடம் இது கிடையாது. மானை நீங்க கண்ணால பாத்துக்கலாம், ஓடும் போது பாத்துருக்கலாம், விளையாட்டி கூட ஓடி இருந்திருக்கலாம். சரி. ஆனா மான் வருவதற்கான இடம் இது கிடையாது. அப்புறம் எப்படி மான் வந்துச்சுன்னு சொல்வீங்க? நான் போய் சொல்றானா? அப்ப நானே போய் சொல்றேன். இல்லையே, நான் முருகப்பெருமான வணங்குறவன். நான் சிவனை வணங்குறேன். நான் முருகனை வணங்குறேன். நான் சிவனை வணங்குறேன். நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் போய் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் கிடையாது. ஆ, நீங்க பொய் சொல்றீங்க. யார் சொன்னா? உங்க பார்வை சொல்லுது. இங்க பாருங்களேன். நெத்தியில போட்ட பட்டை சொல்லு, பட்டைய போட்டு. ஏம்மா நான் சிவனை வணங்க கூடிய ஆளுன்னு போய் சொல்லுவேனா? எங்க சிவனை வணங்கக்கூடிய ஆள்னா அதுக்காக நம்பணும் நீங்க. நம்ப முடியாது. ஏன்? நம்பன மாதிரி பேசினா பரவாயில்ல. நம்பியா கெடுவதில்லை 4 முறை திருப்புனா. நம்பிக்கை வர மாதிரி பேசினா பரவாயில்ல. நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுறீங்களே. மான் இங்க இல்ல, வர்றதுக்கான இடம் இல்ல. நான் காவல் பாக்குறேன், எல்லோரும் அதுக்கு சாட்சி. நீங்க தேடி வந்த மானு, நீங்க பார்த்த மானு உள்ள வந்ததுக்கு என்ன சாட்சி? என்ன வேணும்? சாட்சிக்கு என்ன சொல்லுங்க? என்ன சாட்சின்னு தான் நான் கேட்டேன். இப்ப இப்ப நான் காவல் பார்த்தேன். சரி. 12 மணில இருந்து காவல் பாக்குறேன். இதையெல்லாம் பார்த்த சாட்சி இந்த முன்னாடி உட்கார்ந்திருக்காங்க. சரி. ஆனா நீங்க மான் உள்ள வந்ததுன்னு சொன்னீங்களே, அந்த தேடி வந்த மானை பார்த்ததுக்கு உங்களை தவிர என்ன சாட்சி? ஒரு நாளை நியமிச்சுட்டா ஒரு நபரை சொல்ல வச்சுட்டா அது என்னங்க நீங்க காசு கொடுத்து கூட கூட்டிட்டு வந்து சொல்ல சொல்லுவீங்க? காசு அதெல்லாம் ஏத்துக்க கொடுப்பாங்களா? முடியுமா? இவங்க எல்லாம் காசு கொடுத்து சொல்ல போறாங்களா? நீங்க அப்படி சொல்ல வைப்பீங்க. இப்ப வந்தவர் அப்படி எப்படி பாருங்களேன், இருக்கும்? நான் பொய்யே உரைக்க மாட்டேன். நம்புங்க நீ அவ்வளவுதான். நம்புற மாதிரி சொல்லணும்லங்க. மானு எங்க போச்சு இல்ல ஒரு வழியா வந்துச்சுமா? எங்க இப்ப பக்கத்து ஊர்ல ஆடு மாடு இருக்கு. ஆமா. நம்ம ஊரை பக்கம் மேய்க்க பத்திட்டு வராங்க. ஒருவேளை ஒரு மாடோ ஆடோ தப்பி போயிருது. அப்ப கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு நேரத்துல ஒரு ஆடு வந்துச்சா, ஒரு மாடு வந்துச்சா, அது எங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா பரவாயில்ல. வந்த மானை பிடிப்பதற்கு அனுமதி அப்படின்னா இங்கதான் இருந்துச்சு மாடு அப்படின்னு சொன்னா திமிர்த்தனம் தானே. மான் இங்க வரலங்க. பரவாயில்லம்மா, நான் கூட உன்னை எப்படி நினைச்சிருந்தேன். ஆனா சரியான ஆளா இருக்க நீ. பரவாயில்ல. ஏன்னா சாதிப்பட்டு சன்னியாசிக்கு உண்டு. இங்க பாருங்க, நம்ம உள்ளே போச்சு அன்பா. என்ன நம்ம புள்ளையாச்சு? பெரிய எங்க அத்தை மைய மாமா மைய உடம்பரைக்கு வந்திருக்க நம்ம புள்ளைய வச்சு நீங்க என்ன பார்த்து விடுறது? அத்தை மைய மாமா வந்தா தான் பேசுவீங்களா? ஆமா, எங்க சொந்தக்காரங்க வந்தாதே எங்க அத்தை மைய மாமா மைய வந்தாதே பேசும். அடுத்த ஆள்கிட்ட என்ன பேச்சு? இங்க பாருங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்க. ஏன்? நான் வந்திருக்கேன் அப்படின்னா வாங்க வீடு வரை உள்ள போவா மாலை காட்டுறேன் அப்படி அன்பா பண்பா பேசுனா இது உங்களுக்கு நல்லது. இப்படி நினைச்சுக்கிட்டு வந்தீங்களா? வாங்க வேடவரே உள்ள போவா, உங்களுக்கு மாலை பிடிச்சி தாரலன்னு சொன்னா அப்படியே வேகமா வந்தீங்களா? நீங்களா எதுக்கு இத்தச்சோடு உடம்பு வச்சுட்டு வந்தீங்க? ஓடி வந்து வேட்டையாடி மானை பிடிக்க தைரியம் இல்லாதவர் எதுக்கு இங்க வரணும்? வாழ்க்கையில பதறாத காரியம் சிதறமா என்ன? அதுக்காக போய் போர் முனையில நின்றுட்டு பதறாம போர் செய்ய வந்தா அடுத்த ஆளி நம்மள வீழ்த்திட்டு மேல வந்துருவியா? எப்பொழுதுமே ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கணும். இடம் பொருள் ஏவல்னா எந்த இடத்துல என்னென்ன இடம் பொருள் ஏவல் தான். இது என்ன இந்த இடத்துல பதற்றத்தோட நிக்கணும்? எந்த இடத்துல பச்சை வரும், எந்த இடத்துல மான் வரும் அப்படின்னு நாங்க பாத்துட்டு நிக்கிறோம். ஓடி வந்த மான் எங்க நுழைஞ்சிச்சு தெரியல. பேச்சு மட்டும் வாய் இங்க இருந்து இருக்கு.
உள்ள நுழைஞ்சது தெரியாம இருக்குமா சொல்லுங்க. நுழைஞ்சதே தெரியாம தான் இங்க எங்க நுழைய விட்டோம் தெரியாம எங்கயோ நுழைச்சுட்டு இங்க வந்து தேடுங்க. நுழைஞ்ச இடம் தெரியும் எனக்கு. தெரியாது உங்களுக்கு. எது எங்க இருக்கு தெரியல, எங்க நுழைஞ்சிச்சு எங்க போச்சுன்னு தெரியாம தான் நிக்கிறீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு மாகையில பேசுறீங்க. சரியா? ஏங்க ஏன் இடத்துக்கு வந்துட்டு என்னட்ட போய் ஒரு மாதிரியா பேசுறீங்கன்னு சொல்றீங்க? பாருங்களேன், மானிங்க கிடையாது. வேற ஏதாவது கேளுங்க. இல்ல ஒரு மானை புடிச்சு தாங்கன்னு கேளுங்க. எங்க கைவசம் 1000 மான் இருக்கு. அதுல ஒண்ணு புடிச்சால வாங்கிட்டு போங்க. 1000 மானா இருந்தா கூட இந்த மானுடைய மானுக்கு நிகர் எதுவுமே இல்ல. அப்படி ஒரு மானை நாங்க பார்த்ததே கிடையாது. அது எங்க குறிஞ்சி நிலத்துல இப்படி ஒரு மான் வந்ததே கிடையாது. பாருங்களேன், நீங்க பார்த்தா கூட நீங்களே ஆசைப்படுவீங்க. ஆமா, பெரிய ஓவியத்துல இல்லாதமா நாங்க ஆசைப்படுறோம். ஓவியம் கூட ஒரு இடத்துல சுழிச்சிருமா? இறைவன் போட்ட கணக்கு மாதிரி. ஓஹோ. அழகு என்ன சாதாரண அழகா? சரி. இங்க பாருங்களேன், மானை கடபிட்டு பிடிக்கலாம். சரி. ஒரு குழி வெட்டி பிடிக்கலாம். சில வச்சு பிடிக்கலாம். ஒரு மானை காட்டி கூட மானை பிடிக்கலாம். இப்ப மான் மீது கடை போடுறது என்ன ஆகும்? கண்ணப்பட்ட புண்ணா போயிடும். பாருங்க, ம். புண்ணாச்சுன்னா என்ன ஆகும்? குருதி வெளியிடும், புண்ணாயிடும், அப்புறம் உடம்பு சரியில்லாம போகும். இறந்து ஓட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்கா இல்லையா? ஆமா. அப்படி செய்யலாமா? ஏன் செய்யக்கூடாதா? செய்யக்கூடாது. ஏன் கொண்டுவா தானே? ஒன்னு அடிச்சு பிடிக்கணும், இல்ல அடிச்சு தூக்கி அதை பிடிக்கிட்டு வரணும் தானே? அதான் சொல்றேன், அப்படி செய்யலாம். ஆனால் அப்படி செய்தால் மானுக்கு சேதம் ஏற்படும். ஒரு குடிக்குள்ள மான் விழுந்தா மானுடைய காலுக்கு காலை போய் ஒடிஞ்சு போயிடும். அப்படி முடியக்கூடாது. ஒரு பொய் மானை வச்சு பிடிக்கலாம், ஏமாத்தலாமா? இந்த உலகத்துல உதவி செய்யட்ட கூட ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடாது. இந்த மானை கையால பிடிக்கணும் ஒரு நோக்கம் தான். பாருங்களேன், நீங்க மட்டும் சம்மதிச்சா போதும். ஐயா, ஒருத்தர் இப்படிதான் நினைச்சாரு. எப்படி? நம்மள மாதிரி அறிவாளி மத்த யாருமே கிடையாது. அதனால பாருங்க, ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு ஒரு மமதை இருந்தது. என்ன மமதை அப்படின்னா, அந்த அப்பெல்லாம் பாருங்க அரசர்கள் அந்த வீதி உலா வருவாங்க. இரவு நேரத்துல மறைமுகமா வேற ஒரு வேடம் அணிந்து அப்படி வருவாங்க. அப்படி வரும்பொழுது பாருங்க, மன்னருக்கு ஒரு யோசனை. நல்ல மார்கழி மாதம், இப்படி ஒரு பனி விழுகுது. இந்த குளிர்ல நம்மளாலே இப்படி சுத்தி வர முடியலையே, யாராவது இந்த ஒரு நாள் முழுக்க அந்த பனியில நிக்க முடியுமா தண்ணிக்குள்ள அப்படின்னு ஒரு யோசனை வருது. உடனே அமைச்சர்கிட்ட சொல்றாரு மறுநாள், இல்ல இன்னைக்கு ஒரு நாள் பொழுது இரவுல யாரு தண்ணிக்குள்ள நிக்கிறாங்களோ, கழுத்தளவு தண்ணிக்குள்ள நிக்கிறாங்களோ அவங்களுக்கு காலையில 1000 பொற்காசு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு விடுறாரு. ஏன்னா நம்மளாலே இந்த பணியில் நடந்து வர முடியல மன்னனால, வேற யாரால அப்படி இருக்க முடியும்? அப்படி தைரியமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1000 பொற்காசு கொடுக்கலாம்னு ஒரு மன்னன் ஒரு அறிக்கை விடுறாரு. இதை கேட்டதும் பாருங்க, ஒரு பரம ஏழை, ஒரு சாதாரண விவசாயி, அவரு இழுத்து போத்திக்கிறது கூட துணி கிடையாது. அவரை பார்த்து இந்த அமைச்சர் சொல்றாரு, நீங்களே ஏழையா இருக்கீங்க, உங்களுக்கு 1000 பொற்காசு வாங்கிட்டாரு. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் இரவு கழுத்தளவு தண்ணியில மட்டும் நின்னுட்டீங்கன்னா காலையில விடிஞ்சா உங்களுக்கு 1000 பொற்காசு அப்படின்னு சொன்னார் அமைச்சர். இவரை கேட்டுக்கிட்டு, ஒரு நாள் தானே, தினமும் பணியில வாடுறோம், கூரை வீடுதான், அந்த பனிக்குள்ள நிக்கிறதுக்கு ஒரு நாள் தண்ணிக்குள்ள நின்று 1000 பொற்காசு கிடைக்குமேன்னு இந்த ஏழையும் சம்மதிச்சுட்டு வேகமா போய் நின்னாராம். பாருங்க, ஒரு நாள் இரவு அந்த பனி, மார்கழி மாசம் பனி சும்மா சொல்லவா வேணும், கழுத்தளவு தண்ணியில பனியில நின்னாச்சு. காலையில விடிஞ்சு போய் பாருங்க பரிசு கொடுக்க போற நேரம். அப்பதான் மன்னர் கேட்டாராம், விடிய விடிய எப்படி இந்த குளிர்ல கழுத்தளவு தண்ணியில நின்னு அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே சொன்னார், ஐயா உங்க அரண்மனையில ஒரு மிகப்பெரிய அந்த கோபுரத்துல விளக்கு இருக்கு, அந்த விளக்க பார்த்துக்கிட்டே நின்னா எனக்கு குளிர் அடிச்சதே தெரியலைங்க, அதனால நின்னுட்டேன் அப்படின்னாரா. ஏன்டா ஏன்ட்ட அரண்மனை விளக்குல நீ குளிர் காஞ்சிட்டு இப்ப என்கிட்ட பொற்காசு வாங்க வந்துட்டேன் அப்படின்னு மன்னர் அந்த காசை கொடுக்கல. இப்ப அமைச்சர்கிட்ட போய் சொல்றாரு, நான் பாட்டுக்கு பேசாம வீட்டுல இருந்தாலும் இருந்திருப்பேனா, என்னைய கூட்டிட்டு வந்து போய் ஒரு நாள் முழுக்க தண்ணியில் நிக்க சொன்னேன், மன்னர் காலையில காசு கொடுப்பாருன்னு சொன்னேன், அதுவும் இல்லைன்னு சொல்லியாச்சே, என்னடா உன்னோட நியாயம் அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு பதிலா பாருங்க, அமைச்சர் மன்னனுக்கு புத்தி புகட்டணும். யாருக்குமே வந்த வழியில தானே முள்ளால தானே எடுக்கணும், அது போல புத்தி போட்டு இருக்காருங்க. எப்பவுமே காலையில அரசலுக்கு சிற்றுண்டி, அந்த உணவு காலை உணவு ஒரு 8 மணிக்குல, சிற்றுண்டின்னு அதுக்கு பேர். அப்ப காலை உணவு ஒரு 8 மணிக்குல கொடுக்கணும். 9-10 மணி ஆச்சு, பசி வேற, என்னடா உணவு இன்னும் தயாராகலை அப்படின்னு அங்க சமையல் அறையில போய் பார்த்தா கீழே அடுப்பு இருக்கு, சாப்பாடு சமைக்கிற சட்டி மேல ஒரு 10 அடி உயரத்துல தொங்க விட்டுருக்காங்க. கீழே அடுப்பு, நெருப்பு எரியுது, மேல அங்க இருந்த சாப்பாடு சமைக்குமா வேகுமா? அப்பதான் கேட்டார மன்னர், என்னடா ஒரு முட்டா பையன், யாருடா இங்க சமையக்காரன், இவ்வளவு வருஷத்துல சட்டியை தொங்க விட்டா எப்படிடா சோறு வேகும் அப்படின்னு. அப்பதான் சொன்னார் அமைச்சரு, என்னையா எங்கேயோ இருக்கிற விளக்குல ஒருத்த குளிர் காஞ்சான்னு சொல்லி நீங்க காசு கொடுக்கல, இப்போ அது போல வெந்திருக்கணும்னு. அப்பதான் மன்னன் தான் செய்த தவறை ஒத்துக்கிட்டு சொன்னாராம், தெரியாம பண்ணிட்டேன், எங்கேயோ இருக்கிற விளக்குனால அவன் குளிர்காயில, அவனுடைய மனசு திடகாத்தமா இருந்தது, அதனால அவனுக்கு 1000 பொற்காசு கொடுக்குறேன்னு தான் செய்த தவறை எண்ணிக்கொண்டு மன்னிப்பு கேட்டு கொடுத்தாராம். அது போல எந்த இடத்துலயுமே தான் செய்தது தவறா சரியில்லையா அப்படின்னு முதல் உணரணும். மானம் வந்துச்சு மட்டும் வீராப்ப மீசையை முக்கிட்டு பேசிடக்கூடாது, இருக்கா இல்லையான்னு ஆராய்ந்து முதல் தெரியணுமா இல்லையா? பரவாயில்லம்மா, நல்ல அருமையான கருத்து. பொதுவாகவே உலகத்துல ஆணாரு கட்டு பெண்ணாரு கட்டு
தவறு பண்ணாத மனிதன் உலகத்துல யாருமே இல்ல. சரியா? தவறு பண்ணுவான், ஆனா மீண்டும் மீண்டும் தவறு வரவிடாம சரியா செய்யணும். அவன் தான் மனுஷன். மன்னனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். பொதுவா ஒரு மன்னன் என்ற எப்படி இருக்கணும்? நாட்டு மக்களை காப்பாற்றுவதோட கடமை. ஏத்தா மைக் வேணுமா தா 2 பேத்துக்கும்? ஆஹா, எப்படா நாடகத்தை முடிப்பீங்க? பேசாம நாங்க எப்படா வீட்டை பக்கம் போவோம்? ஏன்டா எங்களை போட்டு உட்கார வச்சு தொல்லை விடுங்க? அப்படித்தானே ஒரு எண்ணத்துல இருக்கீங்க? விடிஞ்சு போச்சுடா, சீக்கிரமா நாடகத்தை முடிங்கடா. அப்படித்தானே? அப்படித்தானே தோணுது உங்களுக்கு? அதெல்லாம் கிடையாது. காலையில நீங்க தான் மொய் வச்சுட்டு போனல என்றாலே நாட்டு மக்களை காப்பாற்ற ஒரு கடமை. பாருங்களேன், எந்த இடத்துலயும் ஒரு நீதியான பேச்சு இருக்கணும், நியாயம் இருக்கணும். இப்படித்தான் ஒரு மன்னன் இருந்தாராம். அவர் தான் மனுநீதி சோழன். சரி, நல்லா தான் ஆண்டு வர்றாரு. அப்ப அவருடைய மகள் மாலை நேரத்தில் தேரை பூட்டி சொன்னீங்களே வீதி போலான்னு. இப்படி வரும் வழியில ஒரு கன்றுக்குட்டி அறியாம ஓடி போய் விழுந்துச்சா தேர் சக்கரத்துல. ஏறி விழுந்தாங்க, கன்றுக்குட்டி இறந்து விட்டது. அந்த பசுவாப்பட்டது என்ன செஞ்சா, ஓடி சென்று அடித்தாதாம் ஆராய்ச்சி மணியை. அடித்த உடனே இங்க மன்னன் வர்றாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்த உடனே கன்றுக்குட்டி இறந்து விட்டது. அந்த பசு அழுகுது, நீதி கேட்குது. அப்ப அந்த கன்றுக்குட்டி எப்படி இருந்ததோ அதுபோல் தன்னுடைய மகன் என்று கூட பார்க்காம தேர் சக்கரத்தை கீழே வச்சு ஏற்றி கொண்டாரான். இப்படி உலகத்துல யாரா இருக்கட்டுமே மனச்சாட்சிக்கு மீறி தெய்வமே அல்ல, நீதியோட தான் வாழணும். ஆனா நீதியான பேச்சு பேசக்கூடிய நீங்க மான் இல்லைன்னு சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப மன வருத்தமா இருக்கு. என்ன மன வருத்தமா இருக்கு? ஏங்க, நீதி நியாயம் என்பது முதல்ல தனக்கு மனசாட்சி, பிறகு தெய்வத்துக்கு பயம். கடவுளுக்கு எப்படிப்பட்டவங்களாலும் பயந்துதான் ஆகணும். ஆனா பாருங்க, வெளியில எல்லாருமே சொல்லி தெரியாங்க, நான் எப்பேற்பட்ட வீரன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தாதான் அவங்களுடைய வேலையெல்லாம் தெரியும். அவ்வளவு ஒரு பயந்தாள். இப்படிதான் பாருங்க, ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு ஒரு போட்டி. சரி, அவனை பார்த்தா ஊரே பயப்படும். ஆனா அவருக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு நேரம் ஏதாவது மீசையை முறுக்கிட்டு அடிக்க வந்தா சொல்ல, நீலாம் ஒரு ஆம்பளையாக்கு, எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட மட்டும் மீசையை முறுக்கிட்டு வந்துடு, நீ சரியான பயந்தாளியா அப்படின்னுவா. அப்ப அவனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்டி ஊரே என்னை பார்த்தா பயப்படும், பஞ்சாயத்துன்னு வச்சா நான் போனேன்னா 50 பேர் எந்திரிச்சு நிற்பாங்க, நீ என்னடி என்னை பயந்தாளுன்னு சொல்லிவிட்ட அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி கேட்க. அப்பதான் பொண்டாட்டி சொன்னாலாம், நீ பயந்தாளுன்னு நான் நிரூபிச்சிடவா? எப்படி? நீ பயந்தாளுன்னு நான் நிரூபிச்சிட்டேன்னா ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்டாலாம். சரி, நிரூபிச்சு காட்டுட்டு என்ன பயந்தாலும் எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு கேட்க. அப்பதான் கேட்டாலாம், என்னை பொண்ணு பார்க்க வந்தீங்கல்ல, முத பொண்ணு பார்க்க வரையில எத்தனை பேர் கூட வந்தீங்க அப்படின்னு கேட்க. அண்ணே, பொண்ணு பார்க்க போனா ஒரு எத்தனை பேர் கூட போவாங்க? ஒரு 10 பேர் போவாங்க. ஏன்னா அவங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி ஒரு 10 பேர் போவாங்க. 10 பேர் ஒரு 10 பேரோட சேர்ந்து பொண்ணு பார்க்க வந்தேன் அப்படின்னாராம். சரி, அடுத்து நம்ம ஊரு பக்கம்லாம் பூ வைக்கிற வழக்கம் இருக்காத்தா? இருக்குதானே? அந்த பூ வைக்க வரையில எத்தனை பேரோட வந்தீங்கன்னு கேட்க. அது என்ன ஒரு 20-30 பேர்த்தோட வந்தேன் அப்படின்னாரு. அடுத்து நிச்சயதார்த்தம் பண்ண எத்தனை பேர் கூட வந்தீங்கன்னு கேட்டாலாம். அது என்ன ஒரு 50. பூ வைக்கிறது வேறு, நிச்சயதார்த்தம் வேறு. அதானே, கூட்டிட்டு வரணும். உனக்கு எப்படா தெரியும் வெட்டி பையில? நிச்சயதார்த்தம் வேறு, பூ வைக்கிறது வேறு. பூ வச்சு அது இதுதான் நம்மளுக்கு பொண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நிச்சயதார்த்தம் தான் பொட்டி அரிசி போடுறது, அதானே? அப்படித்தானே சொல்லுவாங்க. நிச்சயதார்த்தம்னா முழு பொண்ணு நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போறது. நிச்சயதார்த்தம் பண்ணையில பாருங்க ஒரு 50-60 பேரோட போயிருக்காரு. அப்ப பாருங்க 50-60 பேரோட வந்து நிச்சயதார்த்தம் பண்ணீங்களா? சரி, கல்யாணம் பண்ணையில எத்தனை பேரோட வந்தீங்க? 2 லாரி லைலாண்டு. எத்தனை பேர் ஊரே சாச்சுக்கிட்டு வந்தேன், உன்னை கட்டிட்டு போக அப்படின்னாலாம். பாரு, உன்னை கட்டிட்டு வந்து நான் எத்தனை பேர் கூட வந்தேன் அப்படின்னாலாம். என்ன, நீ மட்டும் தானே எங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்த அப்படின்னு. அப்பதான் சொன்னாலாம், என்னை கட்டிட்டு வர்றதுக்கு பயந்தாலும் நீ ஊரே கூட்டிக்கிட்டு வந்த, ஆனா உன்னை கட்டிக்கிட்டு தைரியமா எங்க ஊர்ல நான் ஒருத்தி மட்டும்தான் வந்திருக்கேன். இதுல இருந்து தெரியல தைரியமானவன் நானா நீ அப்படின்னு அந்த பெண்ணு கேட்டாலாம். அது போல எந்த இடத்துலயுமே வீரம் வந்து ஆண்களுக்கு வெளியில சொல்லிக்கலாம், ஆனா பொம்பளை கிட்ட இருந்துதான் வீரம் அங்கிருந்தே செயல்படுது. என்ன மண்டே மண்டே ஆடுறீங்க? என்ன குத்துது குடையுது? பேச்சு நல்லா இல்லையா? உண்மையை சொன்னதும் குத்துதாக்கு. என்ன வாழ்க்கை என்பது என்ன? நீ பெண்ணு, சரி, நான் பொண்ணு பார்க்க வர்றேன், நீ நானும் விரும்பி கூட்டி போனா அது அர்த்தம் வேற. கேளுங்க, உங்க அம்மா அப்பா இருக்காங்க, நான் பெண்ணு கேட்டு வரேன் அப்படின்னா என்னுடைய உற்றார்கள் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து நல்ல நேரத்தை பார்த்து இந்த மாதத்துல இந்த தேதியில உற்றாரு உறவினர் வராம நீங்க மட்டும் வந்தீங்கன்னா இவன் யாருடா ஒரு தற்கொலை பேரா இருக்கு, இவனுக்கு எப்படா பொண்ணை கட்டி கொடுக்குறது? ஒரு வயலும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. உற்றாரு உறவினர் 42 பொய்ய சொல்லி நல்ல பையன் வல்லவே அப்படின்னு சொன்னாத்தே ஒருவேளை நல்ல பையனா இருப்பானோ அப்படின்னு நினைச்சு பொண்ணு கொடுப்பாங்க. இல்லைன்னா ஒரு சனா உங்களுக்கு பொண்ணு கொடுக்காது. அதனாலதான் அப்ப மட்டும்
மட்டும் தேடுறது அம்மாவா அப்பாவா அக்காவா தங்கச்சிவா பொண்ணு வாக்க போகணும்னு உற்றார் உறவினர்களோட சேர்ந்து போகணும்னு தனிப்பட்ட போய் ஒத்த பொண்ணு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. யார் சொன்னா? ஏன் யார் சொல்லணும்? எங்க தனிப்பட்ட முறையில் நீங்க போய் மட்டும் ஒரு பொண்ணை கேட்டுருங்க, எங்க எந்த தாய் தகப்பனா குடுக்குறாவான்னு பாருங்க. இது தமிழ் கலாச்சாரம் அல்ல. உன்னை பெத்த தாய் தாப்பன போய் இல்லாம மட்டு கேட்டு கொடுப்பாங்களா? எப்படி கொடுப்பாங்க? நம்பிக்கை வருமா? அதே பார்த்த நம்பிக்கை வரணும். பாருங்க. ஒரு ஆம்பளை பிள்ளைய பார்த்தா இந்த ஊர்ல நல்ல பையன் சிறந்த பையன், இந்த பையனுக்கு நம்ம பொண்ணை கொடுக்க நம்பிக்கை வரணும். இருக்கிற காவாலித்தனம்ல மண்ணா பத்தி எப்படி பொண்ணு கொடுக்க தோணும்? அவங்க ஏதாவது சொல்லணும், பெத்தவங்க ஆத்தாடி என் பிள்ளைய போல உண்டான்னு சொல்லி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாத்தா. ஆனா ஒண்ணுமா, பெண்கள்கிட்ட தன்னுடைய மனைவி கிட்ட எது சொல்லணுமோ அதைத்தான் சொல்லணும். ஏன் இல்லைன்னா பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை கிட்ட நாங்க மட்டும் ஒளிவு மறைவு இல்லாம நடந்துக்கணுமா? இவங்க மட்டும் மனைவி கிட்ட எதை சொல்லணுமோ அதைத்தான் சொல்லணுமா? ஏன் கேக்குற? அப்ப நாங்க மட்டும் சொல்லலாமா? ஆம்பளை கிட்ட எதை சொல்லணுமோ அதைத்தான் சொல்லணும். நாங்களும் மறைச்சு வாழ முடியுமா? நல்லா குடும்பம் நடத்துறீங்க போங்க. தம்பி மதன, இப்படித்தான் ஒரு ஊர்ல ஒரு கணவன் மனைவி நல்ல சந்தோஷமா இல்லறத்துல இருக்கிறாங்க. அப்ப அவன் பேரு முனியாண்டி. அதே ஊர்ல முருகன் ஒருத்தர் இருக்கான். அவன் கொஞ்சம் ஊனமான ஆளு. ரெண்டு பேருமே விவசாயம் பண்றதுல பெரிய கெட்டிக்காரங்க. முருகன் வேணாமே, என்ன குலக்கடவுள் பேரு, என்ன பிடித்தமான பேரு ராமன் வச்சுக்குவோம். அவன் வேணா சுத்தமா. ஏமா அப்படி சொல்ற? நல்லவர் தான், அதனாலதான் அவர் பேர் வேணான்றது. ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்தவர் அல்லவா? அவர் அந்த வேலைக்கு வந்திருக்க முடியும், அவர் கொடுக்கறனாலதான் இந்த வேலைக்கு வர முடியும். அதனால அவர் பேர் வேணாம், வேற ஒரு பேர் வச்சுக்கோங்க. முனியாண்டி ஒருத்தன், சுப்பன் ஒருத்தன். அப்படி வச்சுக்கோங்க. இந்த சுப்பன் ஒரு ஊனமான ஆளு. இப்ப இந்த சுப்பன் ஒரு ஊனமான ஆளு என்ன செய்வான்னா, கம்மாயை திறந்தா மடை ஓரத்துல இருக்கு அவனுடைய வயக்காடு இருக்கா இல்லையா? போய் மடையை திறந்து தன்னுடைய வயக்காடுல தண்ணி பாய்ச்சிருக்கான். அந்த நேரம் இந்த முனியாண்டி மம்பட்டியை கொண்டு வர்றான். வந்தா முனியாண்டி சொல்றான், ஆறு சுப்பன்ட்ட, அடே சுப்பா, என் வயக்காடு தண்ணி பாய்ச்சிக்கிறேன், கொஞ்சம் விடுறான்னு சொல்ல. நான் தான் முன்னாடி வந்தேன், நான் தான் பாய்ச்சேன்னு சொல்றேன். ரெண்டு பேருக்கு ஏற்பட்டது ஒரு வாதம், சண்டை போடுறாங்க. சண்டை போட்டா நான் கேக்குறேன், நியாயமா கடைசி வயலுக்கு பாஞ்சதுக்கு அப்புறம் தானே முத வயல்ல பாயணும். பொதுவாவே முத வயல்ல மேல ஏறி தானே கடைசி வயலுக்கு தண்ணி போகும். கொஞ்சம் விட்டு கொடுத்தா தான் என்ன, முத வயல்ல தான் எப்பவுமே அது பாஞ்சிடும்ல.